guys, welcome back to RK Ritish Tamil Gaming. RCPL 2010 ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து மேட்ச் நம்பர் 3 சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கூட தான் நம்ம மோத போகிறோம். மேட்ச் ஸ்டாண்டிங்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம தான் வந்து டாப்பில் இருக்கோம். விளையாண்ட ரெண்டு மேட்சுமே வின் பண்ணி அண்ட் 2 மேட்சுமே ரொம்ப பொறுமையாக ஆடி, எப்படி சொல்கிற, போன மேட்ச் கூட ஒரு 15-16 ஓவர்லேயே முடிச்சிட்டேன். அது கொஞ்சம் ஈஸியாகவே அமைஞ்சுது. பட் அதுக்கும் முந்தின மேட்ச்லாம் ரொம்ப பொறுமையாக தாங்க ஆடி நம்ம வின் பண்ணோம். அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த மேட்ச் வந்து டெல்லி கூட போய் ப்ளே பண்ணலாம். லெட்ஸ் ப்ளே. அண்ட் நம்ம பிளேயிங்ஸ் 11ல் எந்த விதமான மாற்றமுமே கிடையாதுங்க. சேம் பிளேயிங்ஸ் 11ஓட தான் நம்ம ஆடுறோம். அருமையான மேட்ச்சு, அருமையான வென்யூவில் நடக்குதுங்க. ஐயோயோயோயோயோயோ, கற்பூரத்தை எடுங்க, கண்ணில் ஒத்திக்கங்க. என்ன மாதிரி வென்யூங்க இது. ஆஹா, இந்த ஸ்டேடியத்துக்கு நான் அடிமை ஆகிட்டேங்க. யோயோயோயோயோ, புது ஸ்டேடியம்ன்ட்டு அதில் ஒரு 300 MB பிடுங்கினானுங்க. ஏன்னா புது ஸ்டேடியமாக டவுன்லோடு ஏதோ பண்ணணுமா, டெய்ல்ஸ் கேட்போம் நம்ம. எஸ், நான் உள்ள போகுது. டெய்ல்ஸ் தாங்க வந்துருக்கு, சூப்பருங்க. சூஸ் டு பவுலிங் எடுத்துருவோம். வழக்கம் போல் பவுலிங் ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம். 2 பேரோட பிளேயிங்ஸ் 11ஐயும் பார்க்குறீங்க. அம்பையர்ஸ் 2 பேரும் உள்ளே வராங்கங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபீல்டிங்காக வராங்க. தலை பேடப்லாம் பண்ணிட்டு கீப்பிங்காக வராருங்க. டேவிட் வார்னர் அண்ட் வீரேந்திர சேவாக் ஓப்பன் பண்ணுறாங்க டெல்லிக்கு. எல் பாலாஜி வச்சு நம்ம வழக்கம் போல் ஓப்பன் பண்ணுறோம். ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்து சந்திக்கிறேன். வழக்கம் போல் வர டார்கெட்டு தாங்க 158க்கு 4. ஆஷ்னா கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு போல். ஏபி டிவிலியர்ஸ் என்ன ப்ரோ 66 அடிச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே, வெல்டன் நாக், குட் நாக். தினேஷ் கார்த்திக்லாம் இருக்காரு. ஏபி டிவிலியர்ஸ் எந்த ஊரில் 60 பாலுக்கு 66 அடிச்சிருக்காரு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான இதுவாக இருக்குது இது. ப்ரோ என்ன ப்ரோ அவர் என்னைக்கு ப்ரோ 59 பாலுக்குலாம் 66 அடிச்சிருக்காரு ப்ரோ. அவர் ஆட்டம் ஆடுவார் ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க? சரி விடுங்க, நம்மளுக்கு ஏதோ டார்கெட் கம்மியாக வந்ததில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான். 159 சேஸ் பண்ணுறதுக்கு காலம் இறங்கிறோம். அம்பையர்ஸ் 2 பேரும் செகண்ட் இன்னிங்ஸ்க்காக வராங்க. ஒரு டீயும் போண்டாவும் போட்டுட்டு. ஆஹா, பனி பெய்யுதுங்க இங்கே சூப்பராக. ஓ, ட்ரோல் கேமராலாம் வருது. அண்ட் நம்மளோட ஓப்பனர்ஸ் மேத்யூ ஹேடன் அண்ட் முரளி விஜய் வராங்க. அவங்க ஆஷிஷ் நெஹ்ராவை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்கங்க. மேத்யூ ஹேடனுக்கு தான் நம்ம முதல் பால் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கோம். ஒரு 2 மேட்சாக அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தா தான் நம்ம தப்பு பண்ணிட்டோங்க. ஆஃப் சைடில் இல்லை, லெக் சைட்லேயே போனோம் திலுக்கு துட்டுன்னு. ஏன்னா அதில் நம்மளுக்கு, அதாவது மேத்யூ ஹேடனுக்கு கொஞ்சம் சூப்பரான ஷாட்டுங்க. இந்த ஸ்டேடியம் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் நல்லா அந்த ஷாட் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. கிரவுண்ட் மேப் ரொம்ப ஓவல் ஷேப்பில் இருக்குங்க. அந்த இடம் அது லைட்டாக குட்டியாக என்னன்னு தெரில. பர்ஃபெக்டில் ஃபஸ்ட்டு பாலே 88 மீட்டர் 6ங்க. ஏன்னா மாரி தொடக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அது கொஞ்சம் சுருங்கின மாதிரி தான் இருக்குது. பட் அவரோட டைமிங் மீட்டர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தான் நான் போனேன் அவரை வச்சு திலுக்கு துட்டுன்னு ஷாட்டுக்கு. பட் அது கரெக்டாக அமையும்னு அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்டுங்க. இது நிஜமாலுமே அன்எக்ஸ்பெக்டட். அது ஓவல் ஷேப்பில் இருக்கிறது நானே இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட் பால் ஆஃப் சைடு ரொம்ப பெருசாக இருக்குங்க. லெக் சைடு நம்ம இந்த சைடு வேணால் போகலாங்க. நாங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங்கு. சிங்கிள் மட்டுமே போதும். உங்களுக்கு இந்த பெருசாக போட்டால் தான் பிடிக்கலன்னா கமெண்ட்லேயாவது சொல்லுங்கள், கொஞ்சம் சுருக்கியாவது போடுறேன். ஃபுல்லாக மேட்ச்சில் என்ன நடக்கணும் உங்களுக்கு லைவ் மாதிரி வேணும்னா இந்தமாரி ஓகே தான். இது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவனுங்க தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கானுங்க. ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ மேத்யூ ஹேடன் ப்ரோ,
இவர் மெயின் பேட்ஸ்மேன் ப்ரோ. இவர்கிட்ட விளையாடாதீங்க ப்ரோ. இவரோட விக்கெட்டில் இவர் ரொம்பவே தேவையான விக்கெட் ப்ரோ எங்களுக்கு. ஐயோ அம்மா, பெருசாக இருந்தது டைமிங் மீட்டர்னு ஆசையை காட்டுறானுங்க. அடி அடி எம்மா பெருசாக இருக்கு பாரு, ஏர் ரிலேட்லாம் குட்டியாக இருக்கு பாரு, அடி அடின்னு. லெக் சைடு நம்மளுக்கு பிடிச்ச வாட்டமான சைடு வேற ரொம்பவே குட்டியாக இருக்குது. செம்ம குட்டின்னு தான் நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மீட்டருன்னு இதில் காட்டினானுங்கன்னா பரவாயில்ல. முதல்ல ஒரு முடிவில் 10க்கு வித்தவுட் லாஸ். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக நென்னிஸ் வராரு. நென்னிஸ்னா யார் ப்ரோ நீ? யாருன்னு சரியா தெரில. சரி விடுங்க, வாட்டமாக போட்டாருன்னா அடிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அதான் நம்மளுக்கு வேணும். ஏன் நம்ம நென்னிஸு குன்னிஸுன்னெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? ஐயோயோயோ, எல்லாம் என் ப்ரோ ஸ்டெம்பாண்டியே வைக்கிறீங்க. பிச்சு விரியாக இருக்கேங்க, பல 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 பலன்னு நல்லா வாட்டமான மழை மழைன்னு இருக்குது பிச்சு. மேத்யூ ஹேடன் பார்க்குறாரு, என்னப்பா நல்லா வழன்னு இருக்குது பிச்சு, அருமையாக இருக்குது, தட்டினா சும்மா பிச்சுட்டு போகுது பால் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பட் அவர் செட்டில் ஆக விடணுங்க. நம்ம செட்டில்ட் ஆக விடாமல் பண்ணுறது தான் விஷயமே இங்கே. முரளி விஜய் எவ்ரி மேட்ச் செட்டில் ஆகிக்கிறாருங்க. அவர் 30 பால் ஆட்டு தான் அவுட் ஆவாங்கிற மாதிரி இருக்கிறாரு. பட் மேத்யூ ஹேடனை தான் நம்ம ரொம்ப அவசரப்பட்டு அடிக்க வச்சிடுறோம். அவர் அடிக்கலாம், ஓவருக்கு ஒரு 6 or 4 அது போதும். அவர் எல்லா வாட்டியும் ப்ரோ 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 சரி உங்கள் ஹோம் கிரவுண்டு தானே, என்ன வேணால் பண்ணுங்கள். எங்கள் ஹோம் கிரவுண்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பால் மெரினா பீச்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடும். அது மட்டும் கொஞ்சம் எங்கள் என்ன ப்ரோ பாலை பாம்பு மாரி உள்ளே விட்றாரு. ஐயையோ, இவர் நன்னேஸ் கொஞ்சம் டேஞ்சரான பவுலராக தான் இருப்பார் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். சரியா படலை. அதுவே நல்ல விஷயம் தாங்க, சரியா படாதது. சரியா பட்டிருந்ததுன்னா அவர் கையில் டைரெக்டாக போய் விழும். அங்கே அவனுக்கு பிடிச்சிடுறானுங்க. அதை மட்டும் கொஞ்சம் எதாவது பார்த்து வேறு இடத்துல அடிக்கணும். ஸ்லோவர் பால் ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ்லாம் வெரி ராங் ப்ரோ. 2 ஓவர் முடிவில் 5க்கு வித்தவுட் லாஸ். 3வது ஓவர் போடுறதுக்காக உமேஷ் யாதவ். நீலாம் இருக்கியா ப்ரோ இங்கே? உனக்கும் தலை இல்லை, நம்ம பசங்க தான் அப்படிம்பாரு உமேஷ் யாதவ். நீங்களும் எப்படா இங்கே வந்தீங்க பாரு அவரு. ப்ரோ நாங்கள் 2 மேட்ச் விளாண்டுட்டு நாங்கள் வின்னே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோம்பாங்க 2 பேரும். இப்போ ஒருத்தர் வந்துருங்க. அவர் பொறுமையாக தான் த்ரோ அடிப்பாரே. ஏன்னா கையை காலை அசைச்சு தான் அடிப்பானுங்க லைட்டாக த்ரோ அடிக்கும் போது. அதனால் நம்ம பட்டுன்னு 2 வந்துடலாம். டேரக்ட் ஓவர் த்ரோலாம் போட்டால் அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அது பவுலர் எடுத்து டைவை போடுங்க. அது எங்கேயோ ஃபீல்டர் ஆண்ட போகுதுன்னு நினச்சா பவுலரே ஓடி போய் எடுக்கிறாரு லெக் பைஸு. ஓகே, ஏன் ப்ரோ இவ்வளோ ஆக்ரோஷமாக போடுறீங்க பாலை? உமேஷ் யாதவ் ப்ரோ எல்லாம் நம்ம பார்த்து பழகின பசங்க தான், ஏன் ப்ரோ இப்படி போடுறீங்க? மடக்கி விட்டுருக்குறாங்க. அருமையான பவுண்ட்ரிங்க. மேத்யூ ஹேடன் தேவையான சமயத்தில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க ஆஃப் சைடில். ஒதுங்கணும் கரெக்டான டைமில். ஏன்னா லெக் சைடில் அடித்தா பிடிச்சிட்றானுங்க. ஆஃப் சைடில் முட்டி போட்டு விட்ருக்காருங்க மேத்யூ ஹேடன். அருமையான 4 ரன்கள். கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுறாரு பவுலரை. புது கட்சின்ஸ்லாம் ஒரு மாதிரி வர மாதிரி இருக்குங்க. மழைச்சாரல் மாரி தூரானுங்க. நவுறாத ப்ரோ. நவுந்தினா ஸ்டம்பாக கேட்டுருவாரு ப்ரோ அவரு. ஐயோ ப்ரோ போங்க ப்ரோ. நம்ம தலைவனுக்கு அள்ளு விட்டுருச்சு, ஆனால் ஒன்றும் ஆகாத மாரி அப்படியே கூலாக நிற்கிறாரு பாருங்க. அதான் மேத்யூ ஹேடனுங்கிறது. ப்ரோ உள்ளே விட்டு போல்டை கீழே கைட்டிடாத ப்ரோ. எஸ் பவுண்ட்ரியா? ஆமாங்க, அருமையான கிச்சி ஷாட்டுங்க. சும்மா சும்மா தொட்டு சும்மா தடவி தாங்க விட்டாரு. அது மட்டும் ஜாலியாக போகுதுங்க. என்ன மாதிரி ஷாட்டை பாருங்களேன். அங்கே உமேஷ் யாதவ் ஓடியாராரு. மூச்சு முட்டை ஓடியாந்து சும்மா அப்படியே லேசா அப்படி தட்டினது தான்
அது போதும் அங்கே பவுண்ட்ரிக்கு. எல்லாம் என் தலை எழுத்துடான்னு நிற்பாருங்க உமேஷ் யாதவ். நல்ல பால் கூட இப்படி போகும்போது ஒரு இரிட்டேட்டிங் ஆகுங்க. இன்னொரு பவுண்ட்ரியா? ஆமாங்க, அந்த சைடு ரொம்ப குட்டியாட்டிருக்குங்க. 3 ஓவர் முடிவில் 30க்கு வித்தவுட் லாஸ். திரும்பவும் ஆஷிஷ் நெக்ரா வந்திருக்காருங்க இன்னொரு சைட்லேருந்து. இப்போதைக்கு ஆஷிஷ் நெக்ரா ஃபஸ்ட் ஓவரே நம்ம தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வராரு. அவர் பயங்கரமாக வரவே இருக்கணும்னா மேத்யூ ஹேடன் தான் ப்ரோ வேணும். முரளி விஜய் வரவே இருக்க சொன்னால் இல்லை ப்ரோ இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு அழகாக டீசெண்டாக ஆடுறாரு. அவர் தாங்க இன்னசென்ட்டாக ஆடுறாரு பாருங்க. மேத்யூ ஹேடனுக்கு அதெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பேட்ஸ்மேன் அவர். இது என்ன ப்ரோ நோ பாலா ப்ரோ? இந்த பாலே நோ பாலாக இருந்தால் ஓகே, சிங்கிள் தட்டி விட்டாச்சு. மேத்யூ ஹேடனை வச்சு சூப்பராக அடிச்சுக்கலாம். அம்பையர் ஒய் 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 ஏதாவது இருக்கா? இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்ட்டு அம்பையரு பட்டுன்னு ரைட் விடுங்க. நம்மளுக்கு ஒன்றுங்க பிரச்சனை இல்லை, டீசெண்டாக அடிப்போம். டீசெண்டாக அப்படி தட்டி அவ்வளோதாங்க ஒரு சிங்கிள். ஓ ப்ரோ 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 டீசெண்டாக ஒரு சிங்கிள். இன்னொன்று 99 பாலுக்கு 127 ரன்கள் தேவை. தண்ணி குடிக்கிறாரு தொப்பி போட்டவர், பேர் நான் தெரில. லைட்டாக இப்போ ஃபுல்லாக செம்ம அட்டாக்கிங்கான ஃபீல்டு செட்டப் வச்சுருக்கானுங்க லைட்டாக. ப்ரோ முரளி விஜய் ப்ரோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஆடுங்க ப்ரோ. ஏன்னா இதே ரனில் கிட்ட தான் வந்து மேத்யூ ஹேடன் போன மேட்ச் அவுட் ஆனார். 21 சம்திங் ஏதோ தான். பட் அந்தமாரி இந்த மேட்ச் அவுட் ஆகக்கூடாதுங்க. பெரிய இன்னிங்ஸ் வேணும் மேத்யூ ஹேடன் கிட்டேருந்து. அடிச்சிருக்காருங்க பவுண்ட்ரியா? எஸ். முரளி விஜய் கொஞ்சம் டீசெண்டாக இப்படி பொறுமையாக ஒரு டச் தான் பண்ணார். பட் இவர் முட்டி போட்டு பொல்லிர்னு விட்டாருங்க அந்த பாலை. சும்மா பச் போ போ 4 போக மாட்டேற நீ போ ஓடு அப்படின்னு அந்த கேப்பை பார்த்து சும்மா தட்டியிருக்காருங்க. அழகான பவுண்ட்ரிங்க. யாராவது ஒருத்தவங்க பாஞ்சிருந்தா பிடிச்சிருக்கலாமோ. ரியல் கிரிக்கெட் 24 அடியில் பேனர்லாம் போட்டு பங்கமாக வச்சுருக்கானுங்க கேமை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ இந்த பால் ப்ரோ இது நோ பால் இல்லையா ப்ரோ? அவர் 2வது பவுன்ஸ் ப்ரோ. இதே ப்ரோ தலையிலே ஏற்றுறாரு ப்ரோ. நோ பால் ப்ரோ. அம்பையர் எஸ் நோ பால். இது நோ பால் தான். நான் போன ஓவர் நினச்சிக்கிட்டு இதில் ஆஃப்டர் சாட் போகாமல் விட்டுட்டேன். பட் பரவாயில்ல, இந்த பால் போகலாம், திலுக்கு துட்டுன்னு போகலாம். ஏன்னா இருக்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரைக்கில் நம்ம இந்த ப்ரோ மேத்யூ ஹேடன் ப்ரோ தான் இருக்காரு. தூக்கி விட்டுருக்காருங்க. அருமையான 6ங்க. என்ன மாதிரி ஷாட்டுங்க ஐயா வா. ஐயோ 4வது ஒரு முடிவில் எத்தனை ரன்னு தெரில. ஆனால் ஷாட்டு சும்மா 103 மீட்ரு எங்கேயோ போதுங்க. திரும்ப நன்னேஸ் வந்திருக்காரு பவுலிங் அட்டாக்குக்கு. இப்போதைக்கு முரளி விஜய் கிட்ட லெக் சைடு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ஷான கேப் தெரியுது. பட் அவர் அதில் டைம் பண்ணுவாரான்னு கேட்டால் சந்தேகம்தான். மேத்யூ ஹேடன்னா பார்க்கலாம் கொஞ்சம். பட் முரளி விஜய் சைலண்ட்டான பாய்ங்க. அவர் ரொம்ப எதுவுமே பண்ண மாட்டார். டீசெண்டாக அப்படி நின்று கடைசி நேரத்தில் அடிக்க பார்த்துக்கலான்ற இன்டென்ட் அவருக்கு லைட்டாக. இந்த பால் சிங்கிள் தான் கிடைக்கிது. டபுள்லாம் விட மாட்டுறானுங்க இவனுங்க. டப்புன்னு த்ரோவை போட்டுடுறானுங்க. என்ன பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலை. ஏன்னா இழுத்தடிக்க முடியாது. ஃபீல்டு செட்டப்போட ரெண்டு வந்துடலாம். பயம்தான் எனக்கு அதிகமாக இருக்குது. ஃபீல்டு செட்டப் கூட நான் நார்மலாக தான் வச்சுருக்கானுங்க லெக் சைடில். நான் கேப் விட்டு கொஞ்சம் ஸ்ட்ரோக்கில் ட்ரை பண்ணலாமோ முரளி விஜயை வச்சு. லைட்டாக அந்த கேப்பில் போங்க. அந்த கேப் இருக்குது அங்கே லைட்டாக பாருங்களேன். இந்த இடத்துல இருங்க கொஞ்சம் இப்படியாக்க வச்சு ப்ரோ தட்டு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ ஃபுல் ஷாட்டு. பட் நேராக கையில். ஐயோ என்ன மாதிரி டைவுங்க அது. டைவு போடலான்னா பேட்டர் மாட்டியிருப்பாருங்க அங்கே. மேத்யூ ஹேடன் ஸ்டேக்கில் தான் இருங்க. இவருக்கு கொஞ்சம் கரெக்டாக பாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வச்சு ப்ரோ நீ ஏன் ப்ரோ யூட்டன் அடிக்கிற?
பால் அடி ப்ரோ பின்னாடினா இவர் யூட்டன் போட்டுட்ருக்கிறாரு மேத்யூ ஹேடனு. ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்க மாட்டார், எதா பண்ண பார்ப்பாரு. பட் இந்த ஒரு டீசெண்டாக எடுக்காரு. 5 ஓவர் முடிவில் 50க்கு விதவுட் லாஸ். அதோட 50 பார்ட்னர்ஷிப்பும் வந்திருக்குங்க. உமேஷ் யாதவ் வந்திருக்காருங்க. இந்த 3 பவுலர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஒன்றும் அங்கே விக்கெட்ஸ்லாம் எதுவும் டேமேஜ் ஆகிற மாதிரி சுத்தமாக ஒன்றும் தெரில. நம்ம டீம் மட்டும் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கிள் டபுள் போட்டுக்கிட்டு கரெக்டாக 10 ரன்னில் போயிட்டுருக்குங்க. 5 ஓவர் 50, 6 ஓவர் 60 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கேருந்து நோ பால்ஸ் எதுவும் அவங்க போடாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட்டில் தான் வந்து 6 போச்சு. இவருக்கு அதுக்குள்ளே இன்ஜுரியா ப்ரோ? வா ப்ரோ மருந்து அடிச்சு விடு ப்ரோ. அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. ப்ரோ காட்டலாம் இன்ஜுரி நான் வருது. அதான் உன்னை எவன் முதல்ல அப்படி பாஞ்சு பிடிக்க சொன்னான்? விட்டினா அங்கே லாங்கான் மிடான் இல்லை மிடா ஃபீல்டு இருப்பார், பிடிச்சிருப்பாரு. எஸ் 1 பவுன்சர் ப்ரோ. கொடு ப்ரோ நல்லா இருப்ப ப்ரோ. நீ 1 பவுன்சர்லாம் கொடுத்துருக்க. நல்லா எதா பண்ணிரு. ரைட்டே இப்போ அதை விடுங்க. ஸ்ட்ரோக்கில் முரளி ப்ரோ, இது நோ பால் ப்ரோ. சொயட்டலாம், தைரியமாக சொயட்டலாங்க. 6ஆ? ஆமாங்க, ஸ்டேடியம் ரொம்ப குட்டின்னு சொன்னால நோ பால் ஃப்ரீ ஹிட் 6. சூப்பர். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்டோங்க. பாலே போடாத கணக்கில் 7 ரன் வந்துருச்சுங்க இந்த பாலில். எனக்கு தெரிஞ்சிருச்சு இது நோ பாலாக தான் இருக்கும்னு. சும்மா சாய்ட்டி விட்டோம் முரளி விஜயை வச்சு. 60 மீட்டர் தான் அந்த சைடு பாருங்க. லிட்ரலி ஒரு 58 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடித்தது ஒரு 2 மீட்டர் தாண்டி போய் விழுந்திருக்கு உள்ள. ஓகே, இப்போ எங்கே விட போகிறாரு? ஓ படலைங்க, ஃப்ரீ ஹிட்டு படலைங்க. ஃப்ரீ ஹிட்டை போய் மிஸ் பண்ணிட்டே ப்ரோ. பரவாயில்ல. ஓகே, அந்த பால் நம்ம லிட்ரலி கரெக்டாக யோசித்து பர்ஃபெக்டாக அடித்தோம். திரும்ப இன்ஜூரிங்காதீங்க ப்ரோ. அதிங்க இது நான் வேறு வளர்றேன் ஒருத்தன். இப்போதைக்கு முரளி விஜய் சைலண்ட் நாக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் ஒன்றுமே பண்ணல இது வரைக்கும். அந்த ஒரு இப்போ நோ பால் அடித்த 6 தவிர எதுவும் பண்ணாமல் இருக்கார். பட் மேத்யூ ஹேடன் இல்லாத போல வேலை எல்லாம் பண்ணுறாரு. 6 ஓவர் முடிவில் 58 விதவுட் லாஸ். பவர் பிளே முடிஞ்ச கையோட அமித் மிஸ்ரா இன்டு தி அட்டாக்கு கூட்டு வந்திருக்காங்கங்க. நம்ம இவரெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஆடி ஆகணும். மேத்யூ ஹேடன் உங்கள் ஷாட்டையே ஸ்பின்னர்கிட்ட காட்டாதீங்க. ஏன்னா இவனுங்க ஸ்பின்னர்ஸ்லாம் லைட்டாக ஒரு மாதிரியாக வச்சிருப்பானுங்க ப்ரோ. ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது ப்ரோ. நீங்கள் ஊப்பர் கட்டு மாரிலாம் ஆட ஸ்பின்னர் ப்ரோ. இவரே டப்பு டிப்புன்னு அடிச்சுட்டு பவர் பிளேலேயே அவுட் ஆகிடுவார்ல. அதனால தெரில தலைவனுக்கு லைட்டாக சொல்லி தான் தரணும் நம்ம. ஒரு டீசெண்டான சிங்கிள் இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாரே. அதான் எனக்கும் இப்போ டவுட்டாக இருக்குது. ஏதோ இந்த ஓவரில் அடுத்த ஓவர் எதாவது பண்ண போகிறாருன்னு தோணுது. முரளி விஜய் அவர் டீசெண்டாக அப்படி அங்கே ஒரு புஷ்ஷை தொட்டு ஒரு சிங்கிளா ப்ரோ? ஆமாம், இல்லை ப்ரோ டபுள் வந்துடலாம் வாங்க. இல்லை ப்ரோ சிங்கிள் தான் ப்ரோ. அங்கே ரொம்ப கிரவுண்ட் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு ரன் வந்துருங்க. எஸ். இந்தமாரி ஓவர்த்ரோலாம் போட்டால் ஓடிடணுங்க பட்டுன்னு. இதெல்லாம் வந்து வர மாதிரி எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாமல் வராது. எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. கரெக்டான டைமில் வரும் அது. அதனால் வந்து வரும்போது பயன்படுத்திக்கணும் அதை கரெக்டாக. அப்படி அடிச்சிருக்கோம். ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். இன்னொரு ஓவர் த்ரோவா ப்ரோ? இல்லை ப்ரோ, கரெக்டாக அடிச்சிட்டு த்ரோ எடுத்து. இப்போது மேத்யூ ஹேடன் பெசாமல் இருங்க ப்ரோ. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. தேவைன்ற போது வேணான்னா ட்ரை பண்ணிக்கலாம் லெக் சைடில். இப்போதைக்கு டைமிங்க்கு அடாப்ட் ஆகுங்க. ஸ்பின்னரோடைய டைமிங்க்கு அடாப்ட் ஆகுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு லேட்டில் படுது பாருங்கள். இதுக்கு தான் நான் வந்து உங்களை வச்சு போடல ஆஃப்டர் சாட். போனால் பட்டா பர்ஃபெக்டில் போடணுங்க. அடித்தா வந்து 3rd மேனில் விடலாம். பட் அது ரொம்ப பெருசாக இருக்குது கிரவுண்டு அந்த சைடு. பட் அங்கே தான் இவனுங்க கேப் விட்டு வச்சுருக்கானுங்க. அதுதான் லைட்டாக முடிஞ்சால் அடிச்சுக்கன்ற மாரியான கேப்புன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பு 7 ஓவர் முடிவில் 64 விதவுட் லாஸ். என்னங்க ஆஷிஷ் நெக்ரா வந்துட்டார் 3ஆவது ஓவர் போட.
அது அதாவது அவருடைய 3வது ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு. வாட் ப்ரோ, உங்களுக்கு ஏன் ப்ரோ இங்கே வந்தீங்க? நீங்கள் டெத்தில் தானே ப்ரோ போடணும், மீதி 2 வருஷம் இப்பயே வந்துட்டாரு. உங்கள்கிட்ட ஸ்பின்னர் யாரும் இல்லையா என்ன? கொடுங்க ப்ரோ ஸ்பின்னருக்கு. அமித் மிஸ்ராவோட ஸ்பின்னர் இல்லையா என்னன்னு தெரில லைட்டாக எனக்கு. பட் ஸ்பின்னருடைய ஓவர்ஸ் தானே ப்ரோ இதெல்லாம். ஏன் ப்ரோ இவர் வராது? ஓகே, நம்மளுக்கு எதுமான இதில் எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம டீசெண்டாக தேவையான அப்போ மேத்யூ ஹேடன்ட்ட ஒரு லாஃப்டர் சாட்டை போக சொன்னால் அவர் அழகாக ஒரு பவுண்ட்ரி அடித்து தருவாருங்க. சூப்பர்பான பவுண்ட்ரி. இது வந்து எவ்வளோ பெரிய கிரவுண்டுன்னு தெரியுதா? பர்ஃபெக்ட் எவ்வளோ பக்கத்தில் பட்டுச்சு. அப்பயுமே வந்து 30 யார்ட் சர்க்கிளை 1 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ தான் தாண்டி இருக்கு. ரொம்பலாம் போகல பால் வந்து. அதனால தான் நான் வந்து தேர்ட் மேன்லாம் போக மாட்டேங்கிறேன். ஸ்பின்னர்ஸுக்கும் அதுக்கும் நவுறாது பால்ஸ். அப்படியே நிற்கும் அங்கே ஏர்லேயே. அதனால தான் நான் ஸ்பின்னர்ஸில் வச்சு ஸ்பின்னர்ஸ் கிட்ட எதுவும் ஒம்பு பண்ணல. இவனுங்களே தானாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இட்டு வருவானுங்க. அப்போ மேத்யூ ஹேடன் வச்சு அடிக்கலான்ற நோக்கத்தில் தான் நான் இருந்தேன். இப்போதைக்கு முரளி விஜய் 23 பாலுக்கு 23 பச்சை புள்ள மாரி விளையாண்டுட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு. அடித்தடியா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்ட்டு விளையாடுறாரு. பட் ஒரு சூழ்நிலைக்கு மேலே போயிட்டுனா அவரும் அடித்து தான் ஆடணும். ஏன்னா வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம கையில் வந்து விக்கெட்ஸ் நிறையா இருக்கும். அதனால் வந்து ஈஸியாகவே இது பண்ணிடலாம். ப்ரோ மேத்யூ ஹேடன் பார்த்து இந்த பால் எங்கே போட போகிறாரு? இது என்ன ப்ரோ? இது என்ன பவுன்சர்லாம் இல்லையா ப்ரோ? இது 2 பவுன்ஸ்லாம் இல்லையா ப்ரோ? பவுண்ட்ரி தானே? பவுண்ட்ரியா ப்ரோ? எஸ், அருமையான பவுண்ட்ரிங்க. 1 பவுன்சர் தாங்க கொடுத்துருக்காரு. அப்போ போன பால் ஒரு 4 அடிச்சனே ப்ரோ. அது ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஒரு அழகான பவுண்ட்ரி வந்திருக்குங்க அந்த இடத்துல. என்னால் ரொம்ப பெருசாக இருந்தாலும் இடம் கரெக்டாக ஃபைன் பண்ணியிருக்காருங்க. கேப் அங்கே இருக்குது. ஸ்ட்ரோக்கில் ப்ரோ கரெக்டாக அந்த கேப்பில் தட்ட முடியுமா ப்ரோ? முடியாது ப்ரோ. டபுள் பவுண்ட்ரியை போச்சுங்க. 8 ஓவர் முடியல 79க்கு வித்தவுட் லாஸ். 50ங்க மேத்யூ ஹேடனுக்கு அருமையான நாக்குங்க. டேவிட் வார்னருங்க. என்ன ப்ரோ டேவிட் வார்னர்லாம் வராரு ப்ரோ? எங்கள் தலைவன் அங்கே 50 போட்டு செட்டில் நிற்கிறான் ப்ரோ. டேவிட் வார்னர் இட்டாரிங்க பவுலிங்கு ப்ரோ. என்ன ப்ரோ உங்களுக்கு என்ன மதப்பா ப்ரோ? கேட்குறேன், ஏதாவது மதப்பா? இங்கே வச்சுக்கிங்க பவுண்ட்ரியா? இல்லை தடுத்துட்டாரு. சேவ்டு, நல்ல சேவ். ஓகே, பக்கா தான் இதெல்லாம். டேவிட் வார்னர் பவுலிங் கிட்ட வந்திருக்கானுங்க. என்ன தில்லு பற்றியா மாப்பிள்ளைக்கு? இரு ப்ரோ, அங்காண்டு தான் ப்ரோ ஹேடன் அண்ணா இருக்காரு. ஓ சாரி, ஹேடன் அண்ணன் தான் இப்போ விளையாண்டாரா? சரி, இவர் என்ன ப்ரோ நேரம் கையில் அடிக்கிறீங்க ப்ரோ? இந்த கேப்பில் போவாருன்னு பார்த்தேன் ஷாட்டுக்கு. பட் நேராக கையில் அடிச்சிட்டாரு முரளி விஜய். அதேமாரி லெக் சைடில் போக முடியுமா ப்ரோ பவுண்ட்ரிக்கு? ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மேத்யூ ஹேடனை வச்சு இல்லைங்க அதெல்லாம் முடியாது இருக்குது. ஒரு வாட்டி ஏதோ ப்ளூக்கில் போயிடுச்சு, இன்னொரு வாட்டிலாம் போகாது. இங்கே இவர் 26 பாலுக்கு 51, அவர் டீசெண்டாக 26 பாலுக்கு 27. எவ்வளோ பொறுமையாக ஆடுறாரு பார்த்தீங்களா முரளி விஜய். அவரோட ரோலே தான் போலங்க. கடைசி வரைக்கும் நில்லுப்பா, நீ கடைசி வரைக்கும் நில்லு. நீ கடைசி வரைக்கும் நின்று கடைசியாக நம்மள்ட்ட விக்கெட் இல்லை இல்லாட்டி இருக்கு, எப்படி இருந்தாலும் நீ கடைசி 5 ஓவர் நீ நின்னாகணும். நான் இருப்பேன், தலை தோனி அதாவது கேப்டனாக நான் இருப்பேன், நீ என் கூட நின்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் பேசி வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. மேத்யூ ஹேடனோட ரோல் பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம், அதான் அவரோட ரோல். லிட்ரலி அதுமாரி தான் விளையாண்டுருக்காரு. இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. டேவிட் வார்னரே சூப்பராக போட்டாருக்குங்க இந்த ஓவரை. ஓவர் முடியலை ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. 9 ஓவர் முடியல 84க்கு வித்தவுட் லாஸ். கொல்லிங் வுட்டு வந்திருக்காருங்க. இவனுங்க ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸாக தான் வச்சுருக்கானுங்களாட்டிருக்குங்க. அதனால தான் டேவிட் வார்னர்கிட்டலாம் ஓவர் கொடுத்துருக்கானுங்க ப்ரோ. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பவுலிங் இல்லையா ப்ரோ? சரியா, ஸ்பின் பவுலிங்கு அதான் எங்கள்கிட்ட சூப்பராக கொட்டி கிடக்கு.
அஸ்வின் அண்ணருக்காக முரளி விஜயனே வருது. முத்தியா முரளிதரன் அண்ணருக்காக. வேற என்னங்க வேணும்? இங்கே இன்ஜுரியாங்க, அவருக்கு இன்ஜுரி வேணும் மாட்டிருக்கு. வேற என்ன வேணும்னதும் பொத்துன்னு வரைக்கும் வந்து இன்ஜுரிங்கிறாரு. என்ன ப்ரோ, என்ன வேணும் உனக்கு? இன்ஜுரி வேணும் எனக்கு, ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க எனக்கு. உங்களுக்கு என்ன ப்ரோ வாசனை பிடிச்சிருக்கா ப்ரோ? எத்தனை வந்து ஓவருக்கு ஒரு ஃபீல்டர் அடிச்சுக்கிறாரு இன்ஜுரின்னுட்டு. பட் ஓகே, மேத்யூ ஹேடன் ரொம்ப பொறுமையான மாரி இருக்கே ப்ரோ. பட் அது போதும். இவர் லைட்டாக 105 போடுறாரு பார்த்தீங்களா? 108 ஆம்புலன்ஸ் ஏற்றி நம்மளை அனுப்பி விட்ருவாருங்க. இந்தமாரி 1.5 ஃபேஸ் பவுலர் தான் நம்மளுக்கு அடிக்க வேணாங்கிறது. ஆனால் இவருங்க தான் வேலையை காட்டி விட்டு போயிடுவானுங்க. இங்கே பாருங்களேன், ஸ்பீடு பட்டு பாருங்கள் எவ்வளோ ப்ரோ. நீங்கள் கையை காட்டுறதெல்லாம் கேட்குற ப்ரோ. அவர் எம்மா ஸ்பீடு போட்டார் போன பால், அதை கேட்டால் இவர் கையை காமிச்சிட்டு நிற்கிறாரு. அடங்க போங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ரன்னு நிற்கிதோ, வறட்சி ஆகுதோ. டேவிட் வார்னர் ஓவர்லேயே 5 ரன் தான் அடித்தோம் ப்ரோ. சுத்தமாக நவரவே மாட்டேங்குது ப்ரோ. ஸ்கோர் போர்டு 10 முடியல 87 விதவுட் லாஸ். அமித் மிஸ்ரா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்திருக்காரு. ஒரு 3 ஓவர் 4 ஓவருக்கு அப்புறமா. பெரிய கேப்புன்ட்டேன், அது ஒரு பெரிய கேப்லாம் இல்லை, ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் வந்திருக்காரு. லென்த்தன்லாம் எல்லாம் பொறுமையாக உழிச்சி கரெக்டாக உழுமான்னு தெரில. ரொம்ப பாதி ஆஃப் கிட்டே இருக்கும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் கையில் தாங்க மேட்ச் இருக்குது. இதுக்கு மேலேனா நம்ம தோற்று போகிறதுக்கெலாம் வாய்ப்புன்றது ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது. இன்னும் ஒரு 5 ஓவர் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே அடி தாங்க. ரொம்பலாம் பொறுத்துட்டு இருக்க மாட்டாருங்க நம்ம மேத்யூ ஹேடன் ப்ரோலாம். அதெல்லாம் டப்பு டிப்பு பிளேயர். தலை மெசேஜ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேங்க, கொஞ்சம் பொறுமையாக ஆடுங்க. அதாவது மேத்யூ ஹேடன் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஆடுங்க, சின்ன தலை உள்ளே இருக்காரு, ஒரு 13 இல்லாட்டி 14 ஓவருக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா பிளானாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து இதுக்கு மேலே ப்ரோ பவுண்ட்ரிங்க, ஜஸ்ட் மிஸ் கேட்சுன்னு நினச்சேன் நான் கூட. அது பட் எப்படியோ பவுண்ட்ரி படித்து தேவையான பவுண்ட்ரியும் கூடங்க. ரொம்ப பொறுமையாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போதைக்கு கொஞ்சம் இழுத்து பிடிச்சாங்க ரன்னை டெல்லி. பட் ஐயோ, கேட்ச் பிடிச்சிருக்கலாங்க, ஏங்க விட்டார் அவரு? ஓகேங்க, நம்மளுக்கு ஃபேவரட்டான ஃபீல்டு செட்டப்புன்னு சொல்ல முடியாது. 3rd மேனில் கேப் இருக்குது, கொஞ்சம் அடிக்கலாம். பட் லாஃப்டர் ஷாட்டுன்றது வேணாங்க. லாஃப்டர் ஷாட்டுலாம் வேணாம். நம்ம டீசெண்டாக ஏதாவது ஸ்ட்ரோக் மாரி வச்சு ஏதாவது சும்மா தட்டி விட்டா போகிற மாதிரி ஏதாவது ஷாட் இருந்தால் சொல்லுங்கள், அதில் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு முரளி விஜய் 37 ஆஃப் 32 பந்துகளில். அதே மாதிரி தான் இப்போ இவர் ட்ரை பண்ணணும். இப்போ பின்னாடி 3rd மேனில் தொட்டு விடுற மாதிரியான பாலா ப்ரோ இது? அந்த மாதிரி பால் கிடையாது. பேட்டில் ப்ரோ என்னங்க போல்டு? ஐயோ ப்ரோ, அமித் மிஸ்ரா ப்ரோ பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துட்டாருங்க. மேத்யூ ஹேடன் கான் ஃபார் 53. ஸோ தேவையில்லாமல் அந்த ஷாட்டை ஆடிட்டோங்க. ஓ, தேவையே இல்லாத ஷாட்டுங்க. ஆஃப் ஸ்டம்பை கட்டிட்டாருங்க. சுரேஷ் ரெய்னா வந்திருக்காருங்க உள்ள. அவரை வச்சு இப்போ பழக்க போகிறோங்க. இந்த ஒரு 4 ஓவர் இருக்கா, இன்னும் அடி தட்டி இடி தான். வாங்க வா ப்ரோ. யார் ப்ரோ நீ? அமித் மிஸ்ராவா ப்ரோ? லாஸ்ட் பால் ஏதோ ஒன்று இருக்குது ப்ரோ உனக்கு. வா ப்ரோ. விக்கெட்டா ப்ரோ எடுக்கிறேன்? நீ விக்கெட்டே இரு ப்ரோ, வரேன் இரு ப்ரோ. ப்ரோ லென்த்து சரியில்லை. 11 ஓவர் முடியல் 94க்கு 1. நன்னேஸ் வந்திருக்காருங்க இன்னும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு. பட் அதெல்லாம் இங்கே ஆகாதுங்கிறாரு முரளி விஜய். பட் சுரேஷ் ரெய்னா வச்சு அடிக்கலான் இருந்தோம்ல, அதை மட்டும். ஓய்யோ ப்ரோ முரளி விஜய் ப்ரோ, ஐயோ ப்ரோ நீ கடைசி வரைக்கும் நில்லு ப்ரோ. ரெய்னா வச்சு நான் அடிக்க போகிறேன் சொல்லிட்டேன். இப்பயும் நான் கடைசி வரைக்கும் உன் மேலே தான் ப்ரோ மொத்த டீமும் நம்பிக்கிட்டு இருக்கு. ஒன்று தான் ப்ரோ மொத்த டீமும் நம்பிக்கிட்டு இருக்கு. 2 வேணாம் ப்ரோ. சுரேஷ் ரெய்னா வச்சு நான் அடிச்சுக்கிறேன் ப்ரோ. இப்போ வந்து நன்னேஸா ப்ரோ நீனே? வா ப்ரோ ஒன்றை தான் ப்ரோ தேடிட்டு இருந்தேன். ஃபேஸ் பவுலர் தான் தேடிட்டு இருந்தேன். சுரேஷ் ரெய்னாக்கு அடிக்கணும் அப்படின்னாரு அர்ஜென்ட்டாக. அதனால் ஆட ப்ரோ
ஸோ நவுந்து போக மறந்துட்டோங்க. நகரத்துக்குள்ளே பாலை தூக்கி போட்டார். இது 1 பவுன்ஸ் ஆமாம். பட் இருக்கட்டுங்க போகணும். ஐயோ வார்னரே ப்ரோ நான் எங்கள் டீமில் வச்சு எங்கள் கையில் இருக்குது ப்ரோ மேட்ச். எப்படி ப்ரோ நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? எனக்கெல்லாம் இந்த சூழ்நிலையில் அப்படியே மண்டை வெடிச்சு இல்லை புரியல. என்ன ப்ரோ பண்ணுறீங்க ப்ரோ? பேட்லேயே பட மாட்டேங்குது ப்ரோ. ஜெயிச்சிருவானுங்களா ப்ரோ அவனுங்க? அது மட்டும் முடியாதுடா டேய். நான் இருக்கும் போது எப்படா ஜெயிப்பீங்க நீங்கள் அப்படின்னு அடித்து காமிச்சிருக்காருங்க சுரேஷ் ரெய்னா. அருமையான பவுண்ட்ரி, தேவையான பவுண்ட்ரியும் கூடங்க. அது இன்னொரு யார்கர் மாரி ஒன்று போட்டாருன்னா வைக்கலாங்க ஒரு ஷாட்டு சும்மா முடிர்னு. பட் அதான் போடுவாரான்னு தெரில. நன்னேஸ் ஸ்லோர் பாலா ப்ரோ வேலையை காட்ட போகிறாருங்க இந்த பால் அவர் ஏதோ. ஸோ 12 ஓவர் முடிவில் 99க்கு 1. வீரேந்திர சேவாகா ப்ரோ பவுலிங்கை கூட்டாரிங்க. வெயிட் பண்ணான் ப்ரோ இரு ப்ரோ நீ டீசெண்டாக சிங்கிள் தட்டிடு ப்ரோ. உனக்கு இந்த அடித்தடி வேலைலாம் ஆகாது. அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். சிங்கிள் தானே? வந்துருவா. ஈரான் ப்ரோ வெயிட் பண்ணான் ப்ரோ. பார்த்தல சின்னத்தலை வாயா, நீ இங்கே வாயா. இங்கே நடக்கிற கொடுமையை பாரு. அந்தல சின்னத்தலை வீரேந்திர சேவாக் பவுலிங் போட வராதுல. ஏறு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. இப்போ சின்னத்தில் கூட போகிறாரு ஒரு ஷாட்டு. ஆனால் ப்ரோ போல்டு. என்ன ப்ரோ போல்ட் ஆயிட்டோம்? ஸ்டெம்பை கட்டி விட்டாரு. சின்னத்தலை கான் ஃபார் 4 ப்ரோ. என்ன ப்ரோ வீரேந்திர சேவாக் விக்கெட் எடுத்துட்டாரு. தலை நானே பார்த்துக்கிறேன்டா, நீங்களாம் வேஸ்ட்டா அப்படின்ட்டு அவரே இறங்கியிருக்காருங்க களம். அவர் விக்கெட் எடுத்துட்டாருன்னா மேட்ச் போச்சுன்ற மாரியெல்லாம் கூட ஆகிறதுக்கான நிலைமைகள் நிறையாவே இருக்குங்க. அது எப்படிப்பா என் விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிறாருங்க. 100 கம்ஸ் அப் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆல்மோஸ்ட் மேட்சே முடிஞ்சு. இதுக்கு மேலே வீரேந்திர சேவாகலாம் வந்து விக்கெட் எடுத்து என்னங்க புண்ணியம்? தலை வந்துட்டாரு. நான் பார்த்துக்கிறேன்டாலே, நீங்கள் போய் உக்காருங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு தலை விக்கெட் எடுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க. வீரேந்திர சேவாக் எங்க? தலை எங்கங்க? தலை சிங்கிள் தான். 6க்கு முயன்றோம். பட் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு தலைக்கு. முரளி விஜய் ப்ரோ நீ அப்பையிலேருந்தே நிற்கிறியா ப்ரோ பாரு. இப்போ தலை டே ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீ அப்பையிலேருந்தே நின்றுட்டுருக்கிறியாடா, உங்கள் பேச்சை மீற முடியுமா தலை அப்படின்னு சொல்லுவார். 13 ஓவர் முடிவில் 106க்கு 2. இன்னும் ஒரு பால் இருக்கு போலங்க மணிக்கும். தெரியாமல் அவசரப்பட்டுட்டு ஓவர் முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி சொல்லிவிட்டேன். 13 ஓவர் முடிவில் 107க்கு 2. மான்கஸ்ன்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. இனிமேல் யார் வந்தாலும் நான் விட போகிறது கிடையாது ப்ரோ. புது பவுலர்லாம் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா ப்ரோ? இதெல்லாம் இல்லை ப்ரோ. வெளில போகுது ப்ரோ பாலு. கூடி பேசி ரிவ்யூ வேணான்ட்டானுங்க. சூப்பருங்க, போயிட்டு வாங்கங்க. ஆமாம் ப்ரோ வேணாம் ப்ரோ, போ ப்ரோ. தலை ரிவ்யூ வேணான்ட்டானுங்க. ரைட் விடுங்க. தலை இதுக்கு மேலே என்ன செய்வாருன்னு தலைக்கு மட்டும்தான் தெரியும். லேட்லலாம் படுது. காலியா ப்ரோ? அப்போ மேட்ச் முடிஞ்சா ப்ரோ? தலைக்கு லேட்டில் படுதுங்க. என்ன ப்ரோ நடக்குது? கரெக்டாக பட்டிருக்குங்க இந்த பால் தலைக்கு. அருமையான சிக்ஸருங்க. தேவையான சிக்ஸரும் கூடனே சொல்லலாமா? மிடில் ஆஃப் தி பேட். தலை தோனி அவர் நான் பார்த்துக்கிறேன். நீ இறங்கினாலே எந்த மேட்ச் அங்கே பாருங்க 59 மீட்டர் தான். நான் சொல்லலை, அது ஒரு 56 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் மாட்டிருக்குங்க ஃபுல்லாகவே. செம்ம ஈஸியாக 6 போகுதுங்க ஃபைன் லெக்கில். இனிமேல் ஃபைன் லெக்லேயே போகலாம் ஷாட்டு. விட்டுருக்கோங்க. இன்னொரு பவுண்ட்ரிங்க. என்ன மாரி ஷாட்டு பாருங்களேன். ஆஹா இப்போதைக்கு இதுவே போதுங்க இந்த ஓவரில். ஏன்னா
ரொம்ப அடித்து எல்லாம் தோனி கிணியெல்லாம் சரிச்சு தலையை எங்கேயாச்சும் விக்கெட்லாம் இறக்க விட்டோன்னா மேட்ச் முடிஞ்சிடும். ஸ்ட்ரெயிட்டில் தலை பார்த்து தலை தூக்கு தூக்கிட்டு போய் கையில் கொடுத்துறாரு. தலை நான் நம்பி தான் தலை டீமே இருக்கு. தலை ரெண்டாவது செகண்ட் டவுன், அதாவது 2 டவுன் வந்துட்டாருன்னா அவர் 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 முடிவு பண்ணதை யாராலையும் மாற்ற முடியாதே. சூப்பரு, பொறுமையாக இருந்த முரளி விஜய் தூக்கி சொல்லிட்டுருக்காருங்க. 14 ஓவர் முடிவில் 124க்கு 2. பார்க்குறவங்க ரீப்ளே சும்மா மட்டைக்கு விட்டுருக்காருங்க 81 மீட்டருக்கு. எம்மா அமித் மிஸ்ரா யார் வந்தாலும் அதே டீம் ட்ரீட்மெண்ட் தான் ப்ரோ. வா ப்ரோ நீ அமித் மிஸ்ரா வேணா இரு, யாரை வேணா இரு, அதே மாதிரி தான் பால் போக போகுது ஸ்டேடியத்துக்கு வெளில. நீங்கள் வேணால் போய் ஆள் வச்சு பொடிக்கங்க. ஐயோ ப்ரோ லாஃப்ட் எடுத்த மறந்துட்டேன் ப்ரோ, மறந்து போட்டேன் ப்ரோ. டபுள் வந்துடலாம். ட்ரிபிள் வேணாங்க, தலையே ஸ்ட்ரைக்கில் இருக்கணுங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். முரளி விஜய் வச்சு அடிக்கிறதுனா ரிஸ்க்கு, தலையை வச்சு அடிக்கிறது தான் ஈஸி. நம்மளுக்கு வந்து லாஃப்ட்டு ப்ரோ, கரெக்டாக லாஃப்ட் அமுத்திட்டேன் ப்ரோ. அப்புறம் எதாவது பேட்டில் படல லாஃப்டில், அப்புறம் அடிக்கிறீங்க ப்ரோ. என்ன ப்ரோ கிரவுண்டை ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட் பண்ணிட்டாருங்க அமித் மிஸ்ரா. ஐயோ பேட்டில் பட மாட்டேங்குது, தலைக்கு பட்டிருக்குங்க, ஆனால் சிங்கிள் தாங்க. என்னென்னமோ நடக்குது ப்ரோ, ஒன்றுமே புரியலை. தண்ணிலாம் குடிக்கிறாரு, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக என்னங்க, காதில் ஏதோ ஊதி விட்ட மாதிரி இருக்குங்க தண்ணி குடிக்கிறேன்ற பேரில். நீங்கள் என்ன வேணால் ஊதுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்சே முடிய போகுது, அப்புறம் வெளியில் போய் ஊதிக்கங்க காதில். ப்ரோ கையிலையா ப்ரோ? இல்லை ப்ரோ சிங்கிள் தான் ப்ரோ. அமித் மிஸ்ரா ஏதாச்சும் அமித் மிஸ்ரா வச்சு எதாவது பண்ண போறீங்களா? எது பண்ணுறதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க ப்ரோ, நாங்களாம் ஏதாவது தயாராக இருந்துக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணாலும் மேட்ச் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அது ஒரு விஷயம். ஆனால் முடிஞ்சு மேட்ச் இன்னும் 10, 20, 30 ரன் தான் இருக்குது. 31 பால் இருக்குது. தலை ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அப்புறம் என்னங்க வேணும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு? தூக்கியிருக்காரு தலை, பட் நேராக கையில் தாங்க. 5 ஓவர் முடிவில் 129க்கு 2. உமேஷ் யாதவ் வந்துட்டாருங்க. ஃபேஸ் பவுலர் தாங்க தலைக்கு ரொம்ப பிடிச்சது. வாப்பா உன்னை அருமையாக வரவேற்கிறேன்னு தலை என்ன பண்ண போகிறாரு? விட்டுக்காருங்க, அருமையான பவுண்ட்ரிங்க. ஃபஸ்ட்டு பாலே அருமையாக வரவேற்றுருக்காருங்க தலை. என்ன மாதிரி ஷாட்டு, ஏப்பா பவுண்ட்ரி சூப்பர்பான ஷாட்டுங்க. ஆஃப் சைட்லேயும் ஆளை போட்டானுங்க. ஆனால் நம்மளுக்கு தேர்டு மேன் இருக்க பயமே. இருங்களேன், இந்த பால் ஸ்லோவர் பாலு, ஸ்ட்ரோக் வச்சுட்டு எப்படி தட்டுவோம், எங்களுக்கு தட்ட தெரியாதா என்ன மாதிரி ஷாட்டுங்க தலைக்கிட்டேருந்து. ஸ்லோவர் பாலாக போடுற நீ, ஸ்லோவர் பாலே வா தட்டுற வாங்கி ஓடு அப்படின்னாரு. அதுவும் அதே மாதிரி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு ஓடிடுச்சுங்க. ஐயோ சும்மா நவுந்தார் ஓடிச்சு. ஷாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தோம், சும்மா அப்படி ஓடு அப்படின்னு தட்டாருங்க பாலை. உமேஷ் யாதவ் மண்டை ஒரு மாதிரி கடுப்பாகுது அவருக்கு. என்னையாண்டா இந்த மனுஷன் இருக்கும் போது கொண்டு வந்து பவுலிங் போட விட்டீங்கன்ற மாதிரி கதறல் மொமெண்ட்டுங்க. இன்னொரு பவுண்ட்ரிங்க தலை தோனிக்கிட்டேருந்து. விண்டேஜ் தலை மோட் இஸ் ஆன். சும்மா பிரிச்சு மேயிறாருங்க. கேப்டன் வந்து பேசுகிறாரு, டேய் நான் எப்படா பவுலிங் போட்டேன், நீ என்னடா பண்ணுற, பாலை பார்த்து அடிக்கிறான்டா அந்த மனுஷன், டே பாலை பார்க்காத மாரி ஏதாவது அண்ணா தடாக்கா போடுறா, ஸ்லோவர் பாலே போட்டுட்ருக்காரா டே அப்படிங்கிறாரு. கம்பீர் தானே ப்ரோ அவரு. சரி விடுங்க, யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன. ஃபைன் லெக் ப்ரோ, ஃபைன் லெக்கு கேப் இருக்கு, சொரட்டுவோம் ப்ரோ. பட்டிருக்குங்க, அருமையான சிக்ஸருங்க. அங்கேருந்து என்ன மாரி ஷாட், இந்த ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாருங்க தலை தோனி. இது தாங்க தலை தோனினா, இது தாங்க இறங்கினார், ஒரே ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாரு.
உமேஷ் யாதவ் ஓவரில் சும்மா ஒரு புல் ஷாட் அவ்வளோதான். 78 மீட்ரு எங்கேயோ போகுது பால் ஃபைன் லெக்கில். ஆஹா ஆஹா, இன்னும் ஒரு 2 பாலுக்கு 10 ரன் அடித்தா மேட்ச் முடிஞ்சிருங்க. ஐயோயோ, டாட் பால் ஆயிடுச்சேங்க. பர்ஃபெக்ட்டுங்க. சே, அது வெளில போகுது ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேறு ரிவ்யூ எடுத்துருக்கானுங்க. ஓ மை காட், ரிவ்யூ எடுத்துட்டானுங்க. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். ரிவ்யூ எடுத்துட்டானுங்க. சரி போனால் போகுது, அதான் இருக்கேன்ற மாதிரி. பிச்சிங் அவுட் சைட் ஆஃப், இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃப்னு பச்சையாக தெரியுது. பிச்சிங் அவுட் சைட் ஆஃப், இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃப், விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் தான் எங்கேயே இருது ப்ரோ. ப்ரோ எல்லாமே க்ரீனு ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணி ரிவ்யூவை இப்படி இழக்கிறீங்க? பாவம்டா நீங்கள், டேய் பாவம்டா. அம்பையர் தான் கொடுக்குறான் நாட் அவுட்டுன்ட்டு, அதை தாண்டி இவனுங்க அப்படியே ரிவ்யூ எடுத்து ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் பாரு. வந்துட்டானுங்க ரிவ்யூ எடுக்கிறதுக்கு. ப்ரோ நோ பால் தானே இது? எஸ், நோ பால் தாங்க அம்பையர். 2வது பவுன்சர் இல்லை அது? 2வது பவுன்சர் இல்லையா ப்ரோ? இல்லைங்க, பவுண்ட்ரி தாங்க. 50 பார்ட்னர்ஷிப், ஜஸ்ட் 22 பால்ஸ். ஆஷிஷ் நெக்ரா வந்திருக்காருங்க பவுலிங்க்கு. இப்போ முரளி விஜய் அவரோட 50யும் போடணும், இப்போ தலை 50யும் போடணும். அப்படின்னா ஒரு பவுண்ட்ரி அடிச்சுட்டு சிங்கிள் ரொட்டேட் பண்ணணுங்க. ஸ்லோவர் பால் காலுக்குள்ளே தூக்கி சொருக்கியிருக்காரு. 6 அடிச்சாருங்க. என்னப்பா என்ன மாதிரி ஷாட்டுங்க முரளி விஜய் கிட்டேருந்து. ஏப்பா தூக்கி 6, அதோட அவரோட ஆஃப் செஞ்சுரிங்க. பொறுமையான இன்னிங்ஸ். ஐயோயோயோயோயோ, தலை கூட சொல்லியிருப்பாருங்க போய், நீ அட்ரா மச்சான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு 50லாம் வேணாம்ப்பா, நீ அடி மேட்சை முடிப்போம் டப்பு டப்புன்னு அப்படின்ற இன்டென்ட்டு. பா 103 மீட்ரு கிளம்புது பாலு ஸ்ட்ரைட்டில். தலையால் இனிமேல் 50 அடிக்க முடியாதுங்க, அது வேறு விஷயம். பட் ஹெலிகாப்டரில் ஃபினிஷ் பண்ண முடியுமா இவரால்? வாய்ப்புகள் ப்ரோ. போடு ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சுட்டு மேட்சை முடிச்சிட்டாருங்க ஒரு பவுண்ட்ரியோட. இறங்கி வந்து நேராக விட்டாருங்க. என்ன மாதிரி ஷாட்டு. அதோட சென்னை சூப்பர் கிங்ஸ் 1/8 விக்கெட். ஆஹாஹாஹாஹா, இதுக்கு மேலே பேசி என்னங்க புண்ணியம்? என்ன மாதிரி இன்னிங்ஸ் எல்லாருக்கிட்டே இருந்தோம். முதல்ல மேத்யூ ஹேடன் வந்தார், பவர் பிளே நல்லா ஆடி கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நின்று அவர் எப்படியோ போல்ட் ஆகிட்டாருங்க அமித் மிஸ்ரா பாலில். பட் முரளி விஜய் அந்த மாரியா அப்போயிலேருந்தே நிற்கிறாருங்க. அப்போயிலேருந்தே நின்று பொறுமையாக ஆடி. சுரேஷ் ரெய்னா அவருக்கு இன்றைக்கி நாள் சரியில்லை, தலை இறங்கினார் 2 டவுனில் வச்சு செஞ்சார் எல்லா பவுலர்ஸையும். மேட்ச் சமரி பார்த்துட்ருக்குறோம். 3 50 போட்டுக்கலாம். பட் முரளி விஜய் கடைசி 2 பாலில் மேட்சை முடிச்சிட்டாருங்க. அதாங்க ஹைலைட்டு. 4 ஓவர் மீதி இருக்குது இன்னும். மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு முரளி விஜய். ஈஸி வென் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸுங்க. இது சொல்லப்போனால் எல்லா மேட்சுமே அப்படி ஈஸியாக தான் இருக்குது.